மேம் நான் வந்து சாத்தூர். என் பேர் மலர். ஆஹ் என்னை பத்தி, என் பையனை பத்தி சொல்றேன். தம்பிக்கு வந்து ஒரு 8 வயசுல இருந்து கொஞ்சம் கால் வலியால ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போ நாங்க பக்கத்துல எல்லா டாக்டரையும் செக் பண்ணி பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவன் விளையாடுறான், அந்த சதை வந்து அவனுக்கு இருகலா இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அந்த கால் வலி பிரச்சனை வருது அப்படின்னாங்க. அது விளையாண்டா அப்படி அந்த சதை வந்து உடையும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சொன்னாங்க. சரி அவன் விளையாடுறதுனால அப்படி இருக்குது, இப்போ சரியாயிரும் அப்படின்ட்டு நாங்களும் சரி சரியாயிரும் சரியாயிரும் ஒவ்வொரு நாளா கடந்தோம். ஆனா அது கேட்கல. ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் அவனுக்கு ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவனால வந்து சுத்தமா நடக்க மாட்டேன்ட்டான். அவனை வந்து தூக்கிக்கிட்டே தான் அலையணும் எங்க போனாலும். அப்புறம் நைட்டு ஃபுல்லா கால் வலிக்குன்னு ரொம்ப அழுவான். ஒரு ஒரு வாரமா தொடர்ந்து பண்ணான். இவரும் இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாரு, பிடிச்சு பிடிச்சு விட்டாரு. ஆனா கால் பிடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தாலும் அவன் தூங்குறான், எல்லாம் தூங்க மாட்டான். இந்த மாதிரி பண்ணவும் தான் அப்புறம் திருப்பி நாங்க ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தோம். அவங்க இல்ல இருந்தாலும் நீங்க வேற ஒரு டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது ஸ்டார்டிங் தான், நீங்க ஆனா இங்கிலீஷ் மருந்துல சரி பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தசை சிதைவு. ம். சரின்னு சென்னையில போய் பார்க்க சொன்னாங்க. சென்னையில குழந்தைக்குன்னு சொல்லி ஸ்பெஷலா இருக்குது அப்படின்ட்டு அங்க கூட்டிட்டு போய் காட்டினப்ப என்ன சொன்னாங்க, நீங்க வாங்க நாங்க சரி பண்றோம் அப்படின்னு சொல்லல, பாக்குறோம், நீங்க கூட்டிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லல. அப்பதான் வந்து நாங்க இங்க மதுரையில வந்து பிரச்சனை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது, தசை சிதைவு. அதாவது மத்தவங்களுக்கு வந்து இப்ப நம்ம நார்மலா கையை மூடி திறந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் விரியிறது தன்மை வந்து நார்மலா இருக்குது. ஆனா அவனுக்கு அப்படி இல்ல. கையை மூடி இப்படி விரிச்சான் அப்படின்னா அந்த விரிக்கும் போது அந்த அந்த தன்மை வந்து அவனுக்கு கொஞ்சம் வந்து ஸ்லோவா இருக்குது, அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அவனோட கால்ல இருக்கிற அந்த சதை வந்து இருகலா இருக்கும். அவன் தொட்டாலே வந்து அழுவான், தொட விட மாட்டான். அந்த மாதிரி பண்ணா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு பா சரி பண்ணி கொடுக்குறோங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. பார்க்கலாம், இன்னொரு குழந்தை கூட நீங்க பெத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா இவனுக்கு இருக்கிறது அடுத்து இன்னொரு குழந்தை பெற்றாலுமே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மத்தபடி இந்த எழுதுறது படிக்கிறது, அவன் கொஞ்சம் நார்மலா நடக்கிறது, வயசு அடுத்து கூட கூட இவனுக்கு பிரச்சனை கூடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. யாருக்கிட்ட கேட்டு இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட எல்லா வகையிலும் கேட்டு பார்த்தோம். அவங்க கரெக்டா எங்களுக்கு எதுவும் தீர்வு கொடுக்கல. அப்புறம் தான் நாங்க மதுரையில ஏற்கனவே வந்து இங்க பார்த்துட்டு இருந்தவங்க மூலமா எங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க வந்தோம். இங்க வந்து இப்ப ஒரு வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் நாங்க வந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருந்தது. ரொம்ப பயம், எப்படி இந்த பையனை நாங்க அடுத்து சரி பண்ண போறோம், இவன் எப்படி பழைய மாதிரி ஆவான். ஏன்னா 8 வயசு வரைக்கும் நல்லா இருந்த பையன், நார்மலா இருந்த பையன், எந்த பிரச்சனையும் இல்லை. இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை திடீர்னு சொல்லும் போது அது ஏத்துக்க முடியல எங்களால. பழையபடி இவனை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருந்தது. இது எப்படி சரி பண்ண, எங்க போக அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் இருக்கும். அப்பதான் எங்களுக்கு அஹ் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் மூலமா வந்தோம். அவங்க ஏற்கனவே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க நல்ல ரிசல்ட் இருக்கு, தீர்வு கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க இங்க வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் வந்தோம். அதே மாதிரி ஆஹ் நான் கன்சீவா இருந்த டயத்துல இருந்து அவன் எப்படி உள்ள இருந்தான் எல்லாமே வந்து கேட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து தம்பிக்கான ஒவ்வொரு அறிகுறியும் நம்ம சொன்னாதான் அதுக்கு ஏத்த மாதிரி வந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். அந்த மாதிரி கேட்டாங்க. அப்புறம் எல்லாமே சொன்னோம், இந்த மாதிரி இருந்தது தம்பிக்கு கன்சீவா இருக்கிற டயத்துல, அவன் பிறந்ததுக்கு அப்புறம் இப்படி இப்படி இருந்தான் அப்படின்னு எல்லாமே சொன்னோம். ரெண்டாவது அவன் பேசவே மாட்டான், யாருக்கிட்டயுமே பேச மாட்டான், வெளியில விளையாட போக மாட்டான், வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருப்பான். ஸ்கூலுக்கு போனா வீட்டுக்குள்ள வந்து இருப்பான், டிவி பார்ப்பான், அவ்வளவுதான் அவன் உலகம். விளையாடுறது, பசங்க கூட இருக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் மேம் கிட்ட சொன்னோம். இப்போ நாங்க போனப்ப எப்படி இருந்தானோ அது எல்லாமே ஆப்போசிட்டா இப்ப இருக்கிறான். வீட்டுக்குள்ள இருட்டானாலும் இருக்க மாட்டான், வெளியில தான் அவனுக்கு விளையாட்டு பசங்க எல்லாமே. ரொம்ப அவனுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப எல்லாமே மாற்றம் அவனுக்கு நிறையாவே இருக்குது. சரி, ஏன்னா நடக்க மாட்டான், கால் அமுக்கி விடணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்பெல்லாம் அந்த மாதிரி கால் பிரச்சனை அவன் வாயில இருந்து இப்ப வரைக்கும் அவன் ஒரு ஒரு சுவர் தாண்டினா கூட அவன் ஈஸியா தாண்டுவான். அந்த அளவுக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் வரும் ஸ்கூல்ல இருந்து. அந்த லெவலுக்கு அவன் வந்து அவனுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. அவன் அவன் அந்த ஃபர்ஸ்ட் இருந்த பிரச்சனையில இருந்து எல்லாமே அவனுக்கு ஒரு மாற்றம் இருக்குது.
நம்ம வந்து முயற்சி பண்ணி அவனை எப்படியா சரி பண்ணணும். நாங்க எல்லாமே இது பண்ணதுல எங்களுக்கு ஒரு மாற்றம், எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். எங்க ஃபேமிலில எல்லாருக்குமே இப்ப சந்தோஷம். அந்த ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த பிரச்சனை இருந்ததுங்கிறதே நாங்க மறந்துட்டோம். அந்த லெவலுக்கு எங்களை வந்து அந்த ஒரு மாற்றம் வந்து எங்க மனசையும் மாத்திருச்சு. அவனும் அந்த கால்வலின்னு சொல்லிட்டே இருப்பான். இப்ப அவனும் அந்த இதை மறந்துட்டான். நாங்களுமே அவனுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத நாங்க மறந்துட்டோம். அந்த தசை சிதைவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கறத நாங்க மறந்துட்டோம் எல்லாருமே டோட்டலா. ஏன்னா அந்த லெவலுக்கு அவனுக்கு ஒரு மாற்றம் கொடுத்ததுனாலதான் நாங்க அந்த பிரச்சனையவே மறந்தோம். ஏன்னா இந்த ஆடியோ நான் எதுக்காக பதிவு பண்றேன்னா, இந்த மாதிரி இருக்குது, நம்மளால சரி பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு மன நிறைவும் சந்தோஷம் வந்து உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆடியோ பதிவு பண்றேன். எங்களுக்கு எல்லா மாற்றமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட எல்லா மாற்றமும் தம்பிக்கிட்ட இருக்குது. அது நாங்க வந்து கண் கூட பாக்குறோம். அது நீங்களும் வந்து அது உங்களுக்கும் அது கிடைக்கணும். நீங்களும் உங்க ஃபேமிலியோட உங்க பிள்ளைங்களோட அது நீங்களும் ஒரு ஒரு மாற்றத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ பதிவு பண்றேன் நான்.